வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணால் ரொம்ப அதாவது ரெடிமேட் ஐட்டமாக இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜனங்களுக்கு பிடித்தமாக இருக்கும். எப்போதுமே ஒரு கடைக்கு போனோன்னா ஒரு சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க. ஒரு சாம்பார் சாதம் வாங்கினா ஒரு தயிர் சாதம் வாங்கினோமா சாப்பிட்டோமா பிரச்சனை முடிச்சோமான்னு இருப்பாங்க பேச்சுலர்ஸ் சொல்கிற முக்கியமாக. அதே மாதிரி டிஷ்ஷை பண்ணுறதுக்கு என்ன தவறு, நல்லா பண்ணி காட்டலாமே அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்தில் இதுக்கு பிசி பில்லா பாத் அப்படின்ட்டு ரொம்ப அருமையான ஒரு பேர் இருக்குது. அதாவது கர்நாடகாவில் தான் இது ரொம்ப ஃபேமஸ். அவங்க நம்ம பண்ணுறது இப்போ காய்கறிலாம் நிறைய போட்டு பண்ணுறோம். ஆனால் அவங்க ஒரு ஒன்லி சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டு பண்ணுவாங்க. அதுக்கான சில பொடிகள்லாம் அவங்க தயார் பண்ணிக்குவாங்க. அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். அடுத்தது என்னென்னா மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம், இது ரைஸ் பேஸ்டாக்க ரைஸ் ரெண்டில் பாத் அப்படின்வாங்க. அதை நான் செஞ்சு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல புளி கரைசலுங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது மஞ்சப்பொடி, சாம்பார் தூள் அண்டு வறுத்து அரைச்சி பொடி பண்ண ஒரு பொடிங்க. சாம்பார்லேயே இன்னும் உரலில் இடித்த பொடி, பெருங்காய பொடி, கல் உப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, மல்டி வெஜிடபிள்ஸ். அதாவது மல்டி வெஜிடபிள்ஸ்னால் என்னென்ன இருக்குன்னா அவரைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட்டு, முள்ளங்கி அண்டு பீஸ் இருக்கு இல்லையா, க்ரீன் பீஸ், அது போட்டிருக்கேன். அத்தனையும் சேர்த்து ஒரு மல்டி வெஜிடபிளாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது சாதம் கம்மியாகவும் வெஜிடபிள் ஜாஸ்தியாகவும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன பிஞ்ச் வெல்லம் அண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது எப்படின்னா இந்த ஒரு கப்பில் அரிசியும் இந்த கப்பில் துவரம்பருப்பு, இந்த கப்பில் அரிசி இந்த கப்பில் தலை தட்டி துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதை கலைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதில் பட்டருங்க, பட்டரில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் பட்டர் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் சுவை கூடும். இது நல்லா உருகிருச்சு. பட்டை, 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு கிராம்பு, இலை, இது லேசாக வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியணுங்க. பொரிஞ்ச அந்த உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் வர வரைக்கும் இது பொரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இப்போது சின்ன வெங்காயத்தை நான் போட்டேன். இது ஆக்சுவலாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன வெங்காயம் தான் வைப்பாங்க. வேறு எந்த காயும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் மெயினாக இதில் கோர்ஸ் என்ன தெரியுமா, நான் பட்டர் போட்டிருக்கேன். அவங்க கீலேயே பண்ணுவாங்க, ஃபுல் கீ நெய்யிலேயே பண்ணுவாங்க. அண்ட் இறக்கின பிறகு அப்படி மேலே ஒரு உருக்கின நெய்யை கொஞ்சம் ஊற்றுவாங்க. அது சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டுட்டு நெய்யை ஊற்றினா அந்த ஸ்மெல்லு இருக்குது பாருங்கள், அப்பா மைசூர் ஃபுல்லாக எகிரும். அந்த மாதிரியான ஒரு டிஷ் இது. இப்போது இங்கே பாருங்கள், இதுதான் நான் எடுத்து வச்சிருக்க காய்கறிகள். எல்லா காய்கறியும் எனக்கு எப்போதுமே காய் நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. வெறும் காய் கொடுத்துட்டு வெறும் தயிர் கொடுத்தாலே பொழைச்சிக்குவேன் நான். அந்த மாதிரி ஆள் நான். இதை ஒரு பரட்டிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுருங்க.
மஞ்சள் எதுக்கு எல்லா சாப்பாடுலேயும் மஞ்சள் எதுக்கு சேர்க்குறாங்கங்கிறது ரொம்ப பேருக்கு புரியாமல் இருக்கும். மஞ்சள் அது வியாதிகளை குணப்படுத்துகிற ஒரு குணம் இருக்குது மஞ்சளில். ஏதானு காயப்பட்டாலோ மஞ்சளை பற்ற அரைச்சி போடுவாங்க. அல்லது ஹெவி ஃபீவராக இருந்தால் கூட மஞ்சளை அரைச்சி நெத்தியில் ஃபுல்லாக பூசுவாங்க, அல்லது உள்ளங்காலில் போடுவாங்க. இதெல்லாம் மஞ்சளுக்கான குணங்கள். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும்ங்க. இப்போ பிசிபிலாபாத்தில் இது சாப்பிட்ற போது இது மட்டுமே போதுமா, இது மட்டுமே இருக்குன்னா இல்லைங்க. அவங்க பூந்தி, இது கூட பூந்தி வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்லெலாம் என்ன செய்வாங்க, நல்லா உருளைக்கிழங்கு கடாய் ரோஸ்ட்டு அப்படின்னு, கடாயில் பண்ணுற ரோஸ்ட்டு, அதை நான் செஞ்சு காட்டுறேன். அந்த கடாய் ரோஸ்ட் பண்ணி அதை வச்சு சாப்பிட்றது நம்ம ஊரில் சிப்ஸ் வச்சுக்குவாங்க, அப்புறம் பக்கோடா வச்சுக்குவாங்க. இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது. ஏன்னா இதில் என்னென்னா பொரியல்னு எதுவும் தனியாக தேவையில்லை. ஏன்னா இதுலேயே நிறைய காய் இருக்கிறதுனால வெறுமனை சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். சில பேர் இதுக்கு ஊறுகாய் கூட வச்சு சாப்பிடுவாங்கங்க. அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கோட்டிங் லெவலில் வெந்தால் போதுங்க. இப்போ நம்ம தக்காளி, இதில் நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதை ஊற்றுறேன். தக்காளி வேட்டை போட்டிருக்கீங்க, அதனால் பார்த்து புளி தண்ணி ஊற்றிக்கிங்க. சாம்பார் பொடி பாருங்கள், 1, 1.5. இது நான் சொன்னேனே அந்த மசாலா ஃப்ரை பண்ண அந்த பொடி. இது கரம் மசாலா, பெருங்காய பொடி. இப்போ டோட்டல் இதுக்கு தேவையான உப்பு. தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. இது பாருங்கள், நல்லா அரைகுறையாக இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து அப்படியே கொதிக்கும்போது இது இருக்குது. இப்போ நம்ம அந்த அரிசி இதோடு சேர்த்துடலாம். இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லங்க, அதுதான் கர்நாடகாவோட ஸ்பெஷல். இப்போது இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2.5 கப்பு வருங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. 4.5 கப்புங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இது இறக்கின பிறகு, இது ஆன பிறகு கொத்தமல்லி போட்டு மேலாக நெய் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இருங்க, மூடிட்டு மொத்தம் 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வைக்கணும். ஆவிலேயே அப்படியே பிசிபிலாபாத் ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா வருதுங்க. இதான் 5 விசில் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு விசில், ஒரு சேஃப்டிக்கு இன்னொரு விசில். ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இன்னும் ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த குக்கரோட அவசரப்பட்டு எதுவும் திறந்துடாதீங்க. இந்த குக்கரோட ஆவி மொத்தமாக அடங்கணும். மொத்தமாக அடங்கின பிறகு அதை கிளறி என்னமா வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது 5 விசில் அடங்கினா திறந்துடலாங்கிறது இது. பட் 6 விசில் ஏன் கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கலுமே, குழவாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அதுக்காக 6 விசில் கொடுத்துருக்கேன். சில காய்கள் வெந்து வேகாமல் போயிடுச்சுன்னா வம்பு, அதனால் 6 விசில் கொடுத்துருக்கேன். இப்போ ஆவி போயிடுச்சான்னு பார்க்கலாம். ஆவி போயிடுச்சு. இப்போ திறக்கலாம். அங்கே பாருங்கள், அடா என்ன ஸ்மெல்லு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி வடிவத்தில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பகன்னு கெட்டி தட்டி போயிடும். ஏன்னா இதில் உள்ள எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லை, அரைச்சி போட்ட பொடியில் அரிசி கொஞ்சம் சேர்ந்துருக்கு. அது அரிசி மாவு போடுற மாதிரி தான். அதனால் இது கண்டிப்பாக நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. நெய்யை கொஞ்சம் இறக்குவோம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன், நல்ல பெரிய டீஸ்பூன் நெய்யை போட்டிருக்கேன். கொழுப்பு ஏறிச்சுன்னா என்ன கேட்காதீங்க.
சூப்பர் சூப்பர். இப்போ ஓகேங்களா? இதை தாண்டி இப்போ மல்லி கொஞ்சம் அப்படியே தூவி மலைச்சாரல் மாதிரி தூவினா ரொம்ப நல்லாயிருக்கும். தூவியாச்சு. அவ்வளோதாங்க. அருமையான ஒரு டிஷ்ஷு பிசிபெல்லாபாத் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்போதுமே இந்த மாதிரி உணவுகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற போது சனிக்கிழமைகள் மத்தியானத்துக்கு, அதாவது சனிக்கிழமை உங்கள் ஹஸ்பண்டோ அல்லது பேச்சுலர்ஸு உங்களுக்கு ஹாலிடேவாக இருந்தாலோ இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் மனோபாலா.